ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து கதை உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த லெவலுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கும். சில விஷயங்களை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 10. நீ இருக்கிற கண்டிஷனுக்கு உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு டாமியா கேட்கறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணா இவங்க ரெண்டு பேருமே சேர்த்தா இறந்து போவாங்கன்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்றான். உன்னை பார்த்தா வீக்கா தெரியுதுன்னு டாமியா கேட்கறான். நான் ஃபைட் பண்ணா அது எனக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். உன்னோட லெஃப்ட் சைடு பார்த்தா ஆஃப் பேலன்ஸ்டா இருக்கு. நீ இவ்வளவு நேரம் இதுக்கு பழகலன்னா உன்னோட கையை எதுவும் வெட்டப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டாமியா கையை மறைச்சுதான் வச்சிருக்கான். ஆனாலும் இவன் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஹீரோ ரொம்ப திறமசாலி நம்ம புரிஞ்சுக்கிட்டான். நீங்க ரெண்டு பேரும் இப்ப தேவையில்லாம ஃபைட் பண்ண தேவையில்ல. அப்புறம் டாமியா, நீ உன் கோவத்தை குறைக்கிறியா? தேவையான பதிலா அவனை நம்ம கொல்லாமே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபூச்சி சொல்றான். அந்த பொண்ணு யாரு? உன் கூட அசைன் பண்ணப்பட்ட ஆசைமான எங்க? எல்லாத்துக்கான பதிலையும் நீ இப்ப சொல்ற அப்படின்னு ஃபூச்சி கேட்கறான். நம்ம ஹீரோ ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்ல நிக்கவும், நீ இருக்கிற கண்டிஷனுக்கு உன்னால எங்க ரெண்டு பேரையும் தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு ஃபூச்சி கேட்கறான். டென்ஷனை தோக்கடிக்க என் கூட நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தலைய குனிஞ்சு உதவி கேட்கறான். இவன் வீக்கானவன் அப்படின்னு டாமியா நினைக்கிறான். டாமியா அவன் ஸ்பாட் எடுத்து வெட்டுற மாதிரி ட்ரை பண்ண போகவுமே, ஆனா நம்ம ஹீரோ எதவோ பண்ணல. கண்டிப்பா இவன் நம்மள ஏமாத்த ட்ரை பண்ணல. ஆனா நீ இவ்வளவு வீக்கா இருப்ப நான் எதிர்பார்க்கல அப்படின்னு டாமியா சொல்லவும், இவன் எப்படி கேட்கறான்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் இருக்கும். என்ன நடந்ததுன்னு ஃபூச்சி கேட்கறான். இது டென்ஷனா? அதுங்களை கொல்லவே முடியாதா? வந்து நான் அப்படி உன்னை பார்க்கவே இல்லையா டாமியா சொல்லவும், அதுங்களுக்கு ஆர்கன்ஸ்லாம் இருக்குமான்னு ஃபூச்சி கேட்கறான். அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியல. எனக்கு அந்த பாடம் தேவைன்னா ஒரு ஆளை பார்க்கணும். சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். போராய்க்கு போய் இந்த டென்ஷனை பார்த்தே ஆகணும். அது போக நம்ம ஆல்ரெடி தொடர்ந்துட்டோம். இவன் கூடயே போவோம். நான் இம்மர்ட்டுல மாறணுங்கிறது தானே என்னோட மெயின் ஆசையே அப்படின்னு சொல்லி டாமியா சொல்லவும், எக்ஸர் ஆஃப் லைஃப் நீ குடிக்க போறியா அப்படின்னு ஃபூச்சி கேட்கறான். இல்ல உண்மையான இமார்டலிட்டிலாம் போரிங். ஒரு வருஷத்துக்கு மேல அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது, நான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ப்ரூவ் பண்ணி ஹிஸ்டரியில என்னை பத்தி எல்லாரும் பேசணும். என்னோட பேர் பல ஜெனரேஷனுக்கு நிலைச்சு நிற்கும். எல்லாரோட மனசுலயும் வாழ்வேன். அந்த இமார்டாலிட்டிக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு டாமியா சொல்றான். சரி, நானும் அந்த டென்ஷனோட பாடியா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சோ நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருமே முடிவு பண்றாங்க. இப்ப மே எந்திக்கிறா. அட, இவ பாக்க குட்டி பொண்ணா இருந்தா இப்ப வளர்ந்த மாதிரி தெரியுதே நம்ம ஹீரோ பாக்குறான். வயசுக்கு வரதெல்லாம் சகஜம் டாமியா சொல்லுவான். அந்த மாதிரி இல்ல, இவ குட்டி பொண்ணா இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். காபி மாறு அப்படின்னு பேசவும், இப்போ உன்னால பேச முடியுதா? அந்த டென்ஷனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் சொல்லு. ஓ சாரி, என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ வித்தியாசமா ஒரு விஷயம் பண்ணிய, உனக்கும் அந்த டென்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ கேட்கறான். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு இது மட்டும் புரிய மாட்டேங்கி. ஹிஸ்டரியை நம்ம புரட்டி பார்த்தோம்னா எல்லா ரிலிஜனுமே வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படியே நம்ம பேக்ல ட்ராக் பண்ணிக்கிட்டே போனோம்னா அதோட ஆரிஜினை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த டென்ஷன் அப்படி இல்ல அப்படின்னு சென்டா சொல்லவும், ஏப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யூஸ்வலியா கேட்கறா. ஆமா, இது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த டென்ஷனோட பேரு எந்த ஒரு ரிலீஜியஸ் கூடயும் மேட்ச் ஆகல. பட் இங்க இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க ஒரு புது ரிலீஜியனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. மோரோமாக்கியாவுமே ஒரு புது ரிலீஜியனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி தான் ஷோகனன்ட்ட எதிர்க்க நினைச்ச ஒரு கிரிமினலா மாறினா. அந்த மாதிரி இந்த ஐலாண்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு ரிலீஜியஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இறந்து போன மத்த ஹியூமன்ஸ் யாருமே திரும்ப வரல. ஃபிளவர்ஸா மாறின ஹியூமன்ஸ் மட்டும் எப்படி நம்ம கிட்ட ரீச் பண்ணாங்க. கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க நம்மள இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சென்டா சொல்றான். அப்படின்னா யாரோ ஒருத்தன் தான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல வரியா? 1000 வருஷங்களா ஒருத்தன் இதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நீ நினைக்கிறியா? நமக்கு முன்னாடியோ கண்டிப்பா பல பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஈவன் ஸ்ட்ராங்கான நம்ம காபிமாரு கூட இந்நேரத்துக்கு உயிரோட இருக்கானான்னு தெரியலன்னு சொல்லவும், காபிமாரு கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். இந்நேரத்துக்கு அவன் எப்படி அதை தோக்கடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சாகரி சொல்றா. டென்ஷனோட ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் தெரிஞ்சாலும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தாவ்னாவா சொல்லவும், அதுதான் அதுங்களோட வீக்னஸா? அதுதான் அதுங்க யூஸ் பண்ற பவரா? அது என்னது நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்ட்ராங், வீக்னஸ், பாடி, சோல், ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு மே சொல்றா. நம்ம ஹீரோக்கும் மத்தவங்களுக்கும் எதுவுமே புரியல. டாவ், ஸ்ட்ராங், வீக் அப்படிங்கறத மட்டும் தான் அவ சொல்றா. மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இதை நேவல்னு சொல்லுவாங்க அப்படின்னு டாமியா சொல்லவும், அது நேவலுக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. சைனீஸ் மெடிசன்ல இதை மெரடியன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஃபூச்சி சொல்றான். டாவ் அப்படிங்கிறது என்னன்னு ஏங்க கொதிக்குது? எல்லா லைஃப் எனர்ஜிலையுமே டாவ் அப்படிங்கிறது இருக்கு. அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டென்ஷன் அந்த டாவை தான் கண்ட்ரோல் பண்றாங்க. டாவை டச் பண்றதுங்கிறது இந்த யூனிவர்ஸோட பிகினிங்கே டச் பண்ற மாதிரி அப்படின்னு அந்த த்ரீ மான்ஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. புரியாத விஷயத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யூசரியா சொல்றா. நொறுக்காய் ஒளிஞ்சிருந்து ஷியான போய் அட்டாக் பண்றா. அவன் அசால்ட்டா அதை தடுக்கிறான். நீ இப்படி எல்லாம் பண்றதுனால மட்டும் நான் அவனுக்கு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பை கத்து கொடுப்பேன்னு நினைக்காத அப்படின்னு ஷியான் சொல்லுவோம். ப்ளீஸ் மாஸ்டர், எனக்கு கத்து கொடுங்க மாஸ்டர். டென்ஸாக்காக அதை நம்ம பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு நொறுக்காய் சொல்றா. அது ரொம்பவே ஸ்ட்ராங், நீ இதுல தலையிடாத அப்படின்னு ஷியான் சொல்லவும், நான் பின்னாடியில இருந்து வந்ததை நீங்க எப்படி பார்க்காமயே சென்ஸ் பண்ணீங்க? அட்லீஸ்ட் எனக்கு அதையாச்சும் கத்து கொடுங்கன்னு சொல்லவும், ஒரே நைட்ல எல்லாம் அவனால அதை கத்துக்கிட முடியாது அப்படின்னு ஷியான் சொல்றான். இதுக்கு மேலேயும் எனக்கு பிடிச்சவங்க என்னால இறந்து போகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறா. அந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரு ஸ்பெசிபிக் சவுண்ட் வேவை கிரியேட் பண்ணும். அதை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதை நான் சென்ஸ் பண்றது மூலியமா தான் என்னால கண்ணு இல்லாமையே எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஈவன் உன் ஹைட்டு, வெயிட், உன் முடி தூக்கி இருக்கிறது கூட எனக்கு தெரியுது. இதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னா உன் சென்சஸ் மட்டும் இல்ல, உன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும் அப்படின்னு அவன் சொல்றான். டாவை மாஸ்டர் பண்ணாங்களா அவ்வளவு ஈஸியில தோக்கடிக்க முடியாதுன்னு கோகோ சொல்றான். உன்னோட திங்கிங் மைண்ட் எல்லாமே லவுடா இருக்கணும், அதே நேரத்துல குவைட்டாவும் இருக்கணும் அப்படின்னு ஷியான் சொல்றான். டாவ் உங்க சோல்ல இருக்கும் பவர் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு மே சொல்றா. இன் அண்ட் யங், ஸ்டில் அண்ட் மூவிங், இந்த ரெண்டு நிலையிலயும் ஒரே நேரத்துல இருக்கும்போது தான் டாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. ஒரே டைமிங்ல நீ கோபமாவா
கூலாவும் அதே நேரத்துல காமாவும் இருக்கணும் அப்படின்னு ஷியான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டா கஷ்டமான காயங்களை கூட ஈஸியா குணப்படுத்திடலாம் அப்படின்னு ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. இது ரொம்பவே அட்வான்ஸ்டு, அவ்வளவு ஈஸியா உன்னால கத்துக்கிட முடியாது அப்படின்னு ஷியான் சொல்றான். சரி இந்த ஸ்வாடை யூஸ் பண்றதையாச்சும் கத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. உன்னோட ஸ்வாடை ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி தான் பிடிக்கணும், எதிரி வந்தா மட்டும்தான் அதை நீ ஸ்ட்ரைட்டாவோ ஸ்ட்ராங்காவோ பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் திடீர்னு இவர் என்ன சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நொறுக்கா யோசிக்கிறா. பார்த்தா அங்க ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு. உன்னோட ஸ்ட்ரென்த்ல மட்டுமே நீ கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, வெப்பனை நீ கிளீனா வச்சிருக்கணும், அப்பதான் தூர பிடிக்காது அப்படின்னு நொறுக்காக்கி சொல்லி கொடுத்துக்கிட்டே அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அவன் வெட்டுறான். உன்னோட ஹிப்ப நீ கடைசி நிமிஷத்துல தான் திருப்பணும், அப்பதான் மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு ஷியான் சொல்றதை வச்சு இப்ப நொறுக்காயுமே வந்துட்டு ஸ்வாட வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனுக்கு மாஸ்டரா இருக்க முடியாது, பட் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை வச்சு நீயாவே ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு ஷியான் நினைக்கிறான். நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தையும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது. டாமியா டக்குன்னு போய் அதுங்களை கட் பண்ணி நமக்காகவே டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க வராங்க, இவங்கள வச்சு டாபை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கலாம், ஸ்மால் லேடி அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மேவா அவன் மேல தூக்கி வச்சுக்கிட்டுதான். இதுங்களுக்குள்ளேயே ஒரு டிஃபரெண்டான ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். ரெண்டு டென்ஷன் வந்துட்டு ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் உயிரோட தூக்கி பிட்ஃபால்ல போட்டுருப்பாங்க. ஒருவேளை அவங்க வெளியே வந்துட்டான்னு ஒரு டென்ஷன் கேட்கவும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபிளவர்ஸா மாறின மத்த ஹியூமன்ஸ் அவங்கள விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் சொல்லுது. ஆசா அப்படி பிடிக்கிறதுங்களோட கையெல்லாம் பிச்சு இழுத்துக்கிட்டு அமாவை தான் முதுகுல தூக்கிட்டு மேல வரான். இமார்டலா இருக்கிறதுங்களை எப்படி எங்களால கொல்ல முடியும், நாங்க ஏதாச்சும் ஒரு பிளான போட்டாக்கணும் அப்படின்னு டாமா யோசிக்கவும் அதுங்களை போய் கொள்ளலாம் அப்படின்னு ஆசா சொல்லவும் அதுக்கு முதல்ல ஒரு பிளான போடணும் அப்படின்னு டாமா சொல்றான். என்னத்த பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மான்ஸ்டரோட கீழ் பகுதி தான் அதோட வீக் சைடு. அதோட பாடியை நான் ரெண்டு துண்டா கட் பண்ணப்போ அது தலையில இருந்தோ ஹார்ட்ல இருந்தோ வளரல, கீழ் பகுதியில இருந்தா வளர்ந்துச்சு. பிளான்ஸுக்கு ரூட்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் அதுங்களுக்கு கீழ் பகுதி தான் ரொம்பவும் முக்கியம், அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும்னு ஆசா சொல்லவும் பிரதர் உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ், சுச்சுவேஷனை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு அவன் நினைக்கிறான். என்ன யோசிக்கிற டாமா அப்படின்னு ஆசா கேட்கவும் நான் இப்ப தயார் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா சரி அப்போ இந்த மான்ஸ்டர் நீயும் சாப்பிடு, அப்பதான் உனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் ஆசா சொல்றான். ஆசா அதை சாப்பிடலான்னு போகவும் டக்குனு அங்க ஒரு மான்ஸ்டர் வருது. திடீர்னு வந்து உங்களை பயன்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட பேசணும், நான் டென்ஷனோட ஆர்டர்ஸ் கேட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லவும் இது அந்த ஹீலிங் ஆகிற மான்ஸ்டர்ஸ் பேரா டென்ஷன் அப்படின்னு ஆசா கேட்கவும் ஆமா இந்த ஐலாண்டுக்கு நிறைய ஹியூமன்ஸ் வந்திருக்கிறத எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னாங்க, டென்ஷன் பேலஸ்ல தான் நாங்க இருந்து அவங்களுக்கு கீழே தான் ஸ்டடி பண்றோம், நாங்க தான் டோஷின்னு சொல்லவும் அந்த மான்ஸ்டர் ஷோஷின்ல சொல்லுச்சுன்னு ஆசா கேட்கிறேன். ஷோஷில ஒரு ஃபெயிலியர் டெஸ்ட் சப்ஜெக்ட், எங்களுக்கு இன்டெலெக்ட் கிடையாது, பட் நாங்க அப்படி இல்ல, பேலஸ்ல டென்ஷனுக்கு கீழே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லவும் எப்படி இருந்தாலும் நீ ஒரு மான்ஸ்டர் தானே அப்படின்னு ஆசா போயிட்டு அதை அட்டாக் பண்றான். முட்டாள் ஹியூமன், உன்னோட டாப் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சா ஆசா அதோட கையை பிடிச்சி அப்படி அமைக்கியா அதை வந்து உடச்சிருக்கான். ஹியூமன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அது பாக்குது. அந்த டென்ஷனை தான் நான் பழி வாங்கணும், சோ ஒன்னு நான் அடிச்சோம்னா அதுங்க கண்டிப்பா என்ன தேடி வரும்ல அப்படின்னு ஆசா கேட்கவும் சரி நீ பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லைன்னா உன் வழியிலேயே போவோம் அப்படின்னு அந்த டோஷி வந்து மான்ஸ்டர்ஸ் வர வைக்கவும் ஆமா அந்த வீக்கான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நீ சமாளி அப்படின்னு ஆசா சொல்லுவோம். அவனும் ஆசால்ட்ட போய் அதை எல்லாத்தையும் வெட்டுறான். ஹியூமனோட டாப் ரொம்பவே வீக்கா இருக்கு, ஹியூமன் டாவா அவ்வளவு ஈஸியில கத்துக்கிட முடியாது, என் சைடு அட்வான்டேஜ் இருக்கு, என்னால அவனோட வீக் சைட் டாவை பார்க்க முடியும் அண்ட் ஃபாஸ்டாவும் என்னால ரீஜனரேட் ஆக முடியும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் வந்து ஆசாவோட ரைட் ஐ டாப் வீக்கா இருக்குன்னு லைன் ஸ்பாட்ல போயிட்டு டக்குனு அவனை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி தோமஸ் ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உயிரோட இருக்கிற ஹியூமன்ஸ் கிட்ட இருந்தா டாவை எடுக்க முடியும் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லியிருக்கும். டாவை குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டென்ஷனும் வந்து ரெக்கவரும் ஆகியிருக்கும். இவங்க டாவ் அப்படின்னு சொல்றது ஒரு லைஃப் எனர்ஜி தான். அந்த டாவை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா ஒரே நேரத்துல நம்ம வீக்காவும் அதே நேரத்துல ஸ்ட்ராங்காவும் இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம ஹீரோ டீமுக்கு மேவும் சாகரியோட டீமுக்கு அந்த ட்ரீ மான்ஸ்டரும் நொறுகாய் கிட்ட ஷியானோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இனிதான் கதை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.